ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தைக்கும் போதே உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டும் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள சின்ன டிப்ஸும் அப்பப்போ சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு. இது நான் பயாஸ் பீஸ் வச்சு நான் தைக்கலை. இப்போ பீஸ் அப்படியே வச்சுட்டு மெயின் பீஸில் லைனிங் பீஸ் வச்சு திருப்பி அதுக்கப்புறமா அப்படியே மேலே ஒரு படிமான தையல் போட போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இந்த ப்ளவுஸில் ஃபினிஷிங் முடிச்சதும் கொஞ்சமாக ஒரு அழகான ஒரு லேஸ் வச்சு நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஹெம்மிங்கோ இல்லை மடித்து உள்ளே வச்சு தைக்க வேண்டிய பயாஸ் பீஸோ தேவைப்படலை. ஸோ அதனால தான் இப்போ மெயின் பீஸில் நம்ம லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ இதை திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் நெக்குன்றதுனால அந்த கார்னர் வர இடத்த குட்டியாக சின்னதாக அர்க்காத் மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் திருப்பும் போது இந்த ப்ளவுஸோட நெக்கு ஒரு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே லைனிங் மேலே இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு தையல் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நம்ம மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். திருப்பிட்டு இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்குங்க. மேலே நல்லா நீங்கள் தையல் அழகாக ஃபினிஷிங்காக போடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கு நம்ம திருப்பும் போதே தெரியும் இந்த மாதிரி ஷேப் கரெக்டாக வர்றது. ஸோ அதனால தான் நானும் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த படிமான தையல் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த லைனிங் பீஸில் கூட மெயின் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் கட் பண்ணவே இல்லை. ஒரு ப்ளவுஸு தைக்க வேண்டிய டைம் தான் இது. லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருந்ததுன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ தான் டைமே ஆகும். நான் இதை எந்த இடத்துலையுமே கட் பண்ணாமல் ஸ்பீடும் பண்ணாமல் ஒரே ஈவனாக நான் எப்படி வீடியோ எடுத்தனோ அதே மாதிரி அப்படியே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதுவும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். கண்டினியூவாக பாருங்கள். இப்போ எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற பீசஸை கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மெலிசாக மடித்து அடிச்சிக்கங்க. அடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரத்துக்கு நேராக நம்ம ஏற்கனவே கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் மடித்து இது மாதிரி தையல் தைச்சிக்கங்க. அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மடித்து நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா பேக் டாட் பிடிக்க போகிறோம். பேக் டாட் ஒரு ப்ளவுஸுக்கும் நம்மளுக்கு மாறுபடும். இவங்களுக்கு கழுத்தோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிடிக்க வேண்டியிருக்கும். 1/2 இன்ச்சு ஸ்டாண்டர்டான அளவு தான். ஆனால் நம்மளுக்கு இந்த உயரம் இருக்கு இல்லையா, டாட்டோட உயரம், அதை மட்டும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3.25 இன்ச்சஸ்க்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வச்சுட்டு கட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிருக்கேன். டாட் பிடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும்.
இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி பேக் பார்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் லைனிங் பீஸ் மேலே வச்சுட்டு கீழே வந்துட்டு மெயின் பீஸ் வச்சு திருப்பி தைக்க போகிறோம். ஸோ இதே தான் ஏற்கனவே நீங்கள் வந்து எப்படி மடித்து திருப்புறதுன்றது என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இருந்தாலும் நான் இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதேமாரி தைச்சதுக்கப்புறமா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு நாச்சஸ் போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க. கழுத்து வந்து அகலம் வந்துடும். இந்த மாதிரி கழுத்து அகலமாக வர்றதுக்கும் ஒரு காரணம், இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு வேணுன்றதுக்காக அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அர்க்காத்து மாதிரி சின்ன சின்ன கட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடுவோம். அது மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப வளைவு எந்த இடத்துல ரொம்ப டீப் வளைவு வேணுமோ அந்த இடம் மட்டும் அதுமாரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும். கழுத்து வந்து அகலம் கொடுக்காது, அதேமாரி வந்து லூஸும் கொடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா மேலே வச்சுட்டு லைனிங் பீஸோட மெயின் பீஸ் வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். இதுலேயும் எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீசஸையும் நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து பீஸ் வந்து ஃபினிஷிங் நம்ம ஒன்று தைச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணால் தான் ப்ளவுஸோ இல்லை வந்து வேறு எந்த ட்ரெஸ்ஸு தைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம தைக்க முடியும். ஸோ இவங்களுக்கு சென்டரோட டாட் அகலம் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்போனா வந்து ஒரு 1.25 ப்ளஸ் ஒரு புள்ளி வச்சுட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா உயரமும் 2.25 தான் வச்சுருக்கேன். ஸோ இவங்களோட ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸ் அளவு இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து சென்டர் டாட்டோட உயரம் வந்து 2.25. அதே மாதிரி ஹூக் பட்டிக்கிட்ட இப்போ தைக்கிறோம் இல்லையா, அந்த அளவு வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட போதும், சூப்பராக வரும். ஸோ இப்போ இந்த 2 டாட்டையும் நம்ம இப்படி பிடிச்சின்னா ஒரு அக்கு மாதிரி வருது இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆம்கோல் கிட்டே இருக்கிற டாட் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட 36 அளவுள்ள ப்ளவுஸுக்கு இந்த டாட்டோட அளவு வச்சு பிடிச்சி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அயன்லாம் எதுவுமே பண்ணலை. இப்படி போடும்போதே அந்த ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் வரணும். ஸோ இப்போ இது 2 பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். ஆனால் இந்த தைச்சதுக்கான அளவு வந்து அடுத்த சைடு ஆப்போசிட் தைக்கிறதுக்கும் அதே அளவு வச்சு தைங்க. இப்போ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து எந்த ஒரு அயனிங்கோ அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, நான் அப்படியே வந்து தைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு தையல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள டாட் வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த டாட் வந்து ஒரு சிலவங்க கட் பண்ணிவிடுவாங்க. நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை, இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் 2 பக்கமும். ஸோ பிசிறு தெரியாமல் இருக்கும். பட்டி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ்க்கான பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா, ஒரே கலரில் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா 4 பீஸுமே வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸ் 4 வர மாதிரி இருக்கும். அதாவது 2 ஒரு சைடும் 2 வந்ததுன்னா போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போதே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவு போட்டு உள்ளே வைக்கிற பீஸையும் நான் மேலே வச்சு இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து பட்டி பீஸோட அளவு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் மாறும். ஸோ அவங்களோட அந்த மெஷர்மெண்ட்டோட அளவை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து வைக்க முடியும். ஒரு சிலவங்க வந்து பட்டி வந்து நல்லா இறக்கமாக வைப்பாங்க. ஒரு சிலவங்க நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து மடித்து தைக்கிற ஆப்பெக்ஸ் பாயிண்ட் அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. இவங்களோட அளவு ப்ளவுஸோட அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இவங்களுக்கு பட்டியோட உயரம் வந்து 2.5 இன்ச்சும், இடுப்பு கிட்ட வந்து மடித்து தைக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் சென்ட்ரு டாட் நல்லா இறக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் தான் வந்து பட்டியோட உயரம் வந்து வைக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ பட்டி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பாருங்கள். இப்போ பீஸில் வந்து ஒரு கொஞ்சம் விட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மேலே பட்டி பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி உள்பக்கமாக இழுத்துக்காமல் இருக்கும். நீங்கள் தைச்சி அந்த ஃபினிஷிங்கை பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய டைலர்ஸ் வந்து மென்ஸ் டைலர்ஸ்லாம் வந்து தைக்கிறாங்க, பொட்டிக்லலாம் தைக்கிறாங்கன்னா இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக வருதா? சம் பீப்புள்ஸ்க்கு வந்து உள்பக்கமாக மடங்கி போயிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும், ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ மேல் பக்கம் இந்த பட்டிக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலவங்க இதெல்லாம் போடுறது இல்லை, ஓவர்லாக் அடிச்சுட்டு விட்டுடுவாங்க. பட் இது மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் ப்ளவுஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டாக இருந்தானே பேக் பார்ட்டாக இருந்தானே நம்ம ப்ளவுஸ் போடுறது அழகாக இருந்தால் தானே நம்மளுக்கே ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டாக இருந்தாலும் பேக் பார்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. போட்டதுக்கப்புறமா இப்படி வந்து ஷோல்டரில் கரெக்டாக வச்சுட்டு அதேமாதிரி ஆம்கோல் கிட்டேயும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு, ஆம்கோல் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் உள்பக்கம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது பாருங்கள். ஆம்கோல் ஆழம் எடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு மெஷர்மெண்ட்டை பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக இடுப்பு கிட்ட கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி கையால் தீத்தி விட்டிட்டேன். ஒவ்வொரு தடையும் வந்து மெஷர்மெண்ட் அளந்துக்கிட்டு இருக்க இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக வந்து கையால் வச்சு தீத்திட்டா கூட போதும். அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா அதோட சென்டரில் வர அந்த உயரத்தை அளந்துக்குங்க. அதாவது ஹூக் அண்டு காஜா கிட்ட வரும் இல்லையா, அந்த உயரத்தை அளந்துக்கிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸை வந்து மேலே வச்சு எவ்வளோ அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் ஹூக்கு அண்டு காஜா கிட்ட வர்றதை அளவு ப்ளவுஸில் வர மாதிரியே வச்சு அளந்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக அதுமாரி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இது மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். சில ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கிற அந்த பட்டியோட அளவும் சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற இடுப்புக்கிட்ட வர அந்த பட்டியோட அளவும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பட்டியோட அளவு வந்து அகலமாகவும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பட்டி லாஸ்ட்டு ஹூக்கு போடுறோம் இல்லையா, அந்த இடத்த அவங்களுக்கு வந்து வயிறு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மேலே வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் இடுப்பு வந்து நல்லா இறக்கும். முன்னாடி மட்டும்தான் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, பேக்கில் அந்த மாதிரி கேட்கல. நல்லா ஒரு இறக்கம் வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சிருப்போம். ஸோ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உடம்பு வாகுக்கு பொறுத்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அமையும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ளவுஸு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் நிறைய பேர் விரும்புவாங்க. ப்ளவுஸு வந்துட்டு ஒரு ரெடிமேடாக நம்ம தைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு மெஷர்மெண்ட் போட்டு தைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டர் வர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும்தான் ஒரு 1 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து பட்டியோட அளவு வச்சுருப்பேன். ஆனால் அதுவே சைடு ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சைடை கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த சைடை இது மேலே வச்சே நீங்கள் மார்க் பண்ணி அப்படியே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னா இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணும்போது எல்லாத்தையுமே போட்டு கட் பண்ணிவிடுவோம். இருந்தாலும் வந்து தைக்கும்போது மட்டும் அளவு ப்ளவுஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும். சரி, அளவு ப்ளவுஸ் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் தைச்சி வேணும் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு தடையும் ஜாயின் பண்ணும் போதும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தைங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நான் வந்து தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து சென்டரில் செக் பண்ணிக்கிறேன். உங்கள் ஹூக் அண்டு காஜாவை ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். இப்படி செக் பண்ணிவிட்டு அடுத்ததமாக காஜா அண்டு ஹூக்கு பட்டியை நான் வச்சுட்டேன். இந்த ஹூக் அண்டு காஜா பட்டி தைக்க தெரியல, எனக்கு வந்து ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வீடியோவில் வந்து அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் அதுமாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத தெளிவாக நான் காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடுக்கு ஜாயிண்ட்டு, அதாவது வந்து ரொம்ப இல்லை,
ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு ஜாயிண்ட் வர மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே லைனிங்கும் பத்தலை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பீஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கிளாத் பத்தலை. அப்போ வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வர மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்படி வந்து யாரெல்லாம் தைக்கிறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சைடுக்கு ஜாயிண்ட் வர மாதிரி மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் ஆம்கோல் கிட்ட ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு பக்கம் எப்படி ஜாயிண்ட் வருமோ அதுதான் நான் வந்து இப்போ வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு தைச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி கட் பண்ணும்போது துணியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடில் ஜாயின் பண்ணதை பேக் சைடில் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதே நம்மளுக்கு தெரியாது ஃப்ரண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் பேக்கில் கைக்கிட்ட வந்து மட்டும் லைட்டாக ஜாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை பேக்கில் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து மெயின் பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது லைனிங்கும் அதே தான் வந்து கொஞ்சமாக ஜாயின் பண்ண வேண்டியிருந்தது. அதை வந்து லைனிங் பீஸ்லேயும் வச்சு நான் இது மாதிரி அட்டாச் பண்ணி தைக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சரியான அளவு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு சைடு நம்மளுக்கு நம்மளோட கேப் ஹைட்டு அண்டு வந்து ஸ்லீவோட சுற்றளவு அண்டு ஸ்லீவோட நீளம் எல்லாமே நம்ம செக் பண்ணி ஒரு சைடு நம்மளுக்கு வந்துருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அந்த மெஷர்மெண்ட்டை போட்டு அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் இருந்திருக்கும், அதையே அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா வேலையும் ஈஸி, நம்மளுக்கு வந்து துணியும் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக வந்து வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு. இந்த மெத்தடில் யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பீஸ் அப்படியே மெயின் பீஸில் வச்சு நம்ம வந்து தைச்சிடலாம். மெயின் பீஸில் நம்மளை தைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து அந்த கோடு போட்டுருக்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா அந்த அளவே வச்சு நீங்கள் வந்து 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் நீங்கள் விட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அளவே போட்டு நீங்கள் இந்த மாதிரி தையல் தைச்சிங்க. தைச்சதுக்கப்புறமா மேலே ஒரு படிமான தையல் போடாதீங்க. போடாமல் அப்படியே வந்துட்டு திருப்பி இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நம்மளுக்கு ஹெம்மிங் பண்ண மாதிரி தெரியணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஹெம்மிங் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா லைனிங் பீஸில் ஒரு தையல் போட்டுட்டோம், பக்கத்திலே ஒரு தையல் போடுறேன் பாருங்கள். உள்பக்கமாக இருக்கிற மெயின் பீஸில் இந்த லைனிங் பீஸ் படுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுங்க. திருப்பி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து உள்பக்கமாக ஹெம்மிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உள்ளே தையல் தெரியும், ஆனால் வெளியே தையல் தெரியாது. இப்போ நான் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுக்கிறேன். லைனிங்கு வித் மெயின் பீஸு ஸ்லீவுக்கு நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதேமாரி முடிச்சுட்டு உள்வெட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம கட் பண்ணும்போதே நம்ம உள்வெட்டு எடுத்துகிட்ருப்போம். ஒரு 3/4 இன்ச்சஸ்க்கு நம்ம இதை மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதில் நான் கட் பண்ணதை நான் வீடியோவாக வரலை. ஸோ உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பாடி அளவை விட ஸ்லீவோட அளவில் எக்ஸஸாக துணி மீறுது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இவங்க வந்து இந்த எக்ஸஸாக மீறுறதையும் முன்னாடி பக்கமாக வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உள்குழி அந்த ஆழம் எடுப்போம் இல்லையா, கைக்குழி ஆழம் எடுப்போம் இல்லையா, அது வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு வந்து
ஷோல்ட்ரு கிட்ட வந்துட்டுருக்கு. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இல்லை, ஆனால் கரெக்டாக வச்சு தச்சுட்டாங்க. ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மீந்துடுச்சு. இப்படி தச்சிட்டே வரும்போது இந்த பக்கம் கரெக்டாக வந்து மீறும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபினிஷிங் முடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லீவ் வந்து மீறும்போது இந்த பக்கத்துலேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு மீந்திருக்கும், அந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு மீந்திருக்கும். அப்போ வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இவங்க வந்து அப்படி மார்க் பண்ணாமல் ஸ்லீவை அப்படியே வச்சு ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்லேருந்தே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மீந்துடுச்சு. அப்போது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த வளைவு எடுத்தது சேஞ்ச் ஆகிருக்கும், அடுத்தது கைக்குழி ஆழம் எடுத்தது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பின் பண்ணிட்டோ இல்லை தையல் ஒரு போட்டுட்டோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுங்கள். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலனா ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா சுத்துக்கை ஏற்றுவாங்க. அதாவது சென்டரை கரெக்டாக வச்சுட்டு கையை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பாடியோட ப்ளவுஸை தனியாக அட்டாச் பண்ணுவாங்க. ஸ்லீவ் ஃபஸ்ட்டு தனியாக அட்டாச் பண்ணுவாங்க. அடுத்து பாடியோட அளவு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் ஒரே வச்சு தைப்பாங்க. அப்போ வந்து சுத்துக்கை சொல்லுவாங்க அது பேர். அப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வரும். இந்த மெஷர்மெண்ட் கூட வந்து இது வந்து இப்போ சட்டை தைக்கிற மாதிரி தைக்கிறோம், பட் அதுதான் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கை தூக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸோடு சேர்ந்து நம்மளுக்கு மேலே தூக்காது. கை தூக்குறோன்னா கை மட்டும்தான் அந்த இடத்த வந்து தையல் வந்து தூக்கி கை தூக்குற வேலை அப்படி இருந்தது அப்படின்னா, எதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா டக்குன்னு கை மட்டும்தான் தூக்கி வேலை செய்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கீழே இடுப்புக்கிட்ட இருந்து தூக்காது. இப்போ தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இடுப்புக்கிட்ட இருந்து ஃபுல்லாக மேலே தூக்கும். நம்ம மேலே ஏதாவது பிடிச்சி வேலை செய்கிறோம், வேறு ஏதாவது நம்ம தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக ப்ளவுஸ் இடுப்புக்கிட்ட இருந்தே மேலே கையை வந்து தூக்கிட்டு வர மாதிரி தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா, சுத்துக்கை வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வேறு மெத்தடில் ஸ்லீவ் அட்டாச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச்சுன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். என்கிட்ட இருக்கிற நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு அந்த மெத்தடில் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்க, அடுத்தது வந்து ஸ்டாஃப் நர்ஸ், இது மாதிரி தான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நான் போர்டில் எழுதும்போது எனக்கு ஸ்லீவ் வந்து இது மாதிரி கை தூக்கிட்டுலாம் வரக்கூடாது, எனக்கு வந்து நார்மலாக அப்போ தைக்கிற மாதிரியே எனக்கு வந்து தைச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணுற 2K கிட்ஸ் கூட வந்து இப்போ அந்த மெத்தடில் தான் என்கிட்டே கேட்பாங்க. நானும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவங்களும் அதேமாரி வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட தைச்சிக்கிறேன். சேல்ஸ் கேலாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெத்தடில் தான் வேணும்னு என்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. இன்க்ளூடிங் இந்த கொத்தனார் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கூட என்கிட்ட வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. ஸோ மெத்தட் வந்து அந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்க நிச்சயமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் அட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவில் அடுத்தது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது எப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். நிறைய வீடியோ போட்டிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஸ்லீவ் அட்டாச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவுக்கும் அதாவது கைக்கும் கழுத்துக்கும் வந்து இந்த மாதிரி லேஸ் மெலிசாக சிம்பிளான இருக்கிற ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சாரியோட கலர்லேயே இருந்ததுனால ரொம்பவே அழகாக இருந்தது. நான் வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் வந்துட்டு கைக்கும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். டைமண்ட் நெக்குன்றதுனால அந்த வளைவு கிட்ட வரும்போது ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே தைச்சிட்டே வந்தேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணுமா, இல்லை வந்து ப்ளவுஸ் தைக்கிற டிசைன் வீடியோஸ் வேணுமா அப்படின்றதும், எனக்கு டிசைன் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு டிசைன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா தீர்வும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ப்ளவுஸோட அளவு வந்து அவங்களோட அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸஸாக கேட்டாங்க. நான் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு கிளாத் வந்து எக்ஸஸாக வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தேன். சூப்பராக இருந்தது ப்ளவுஸும். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் நெக் தான் போடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வந்து நான் வைக்கவே இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து நெக்கு கிட்டேயோ இல்லை ஷோல்டர் கிட்டேயோ வந்து தைக்கும்போது ஒரு சில நான் கட்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து கட்டிங் போட்டிருப்பேன். அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்லீவோ இல்லை வந்து ஷோல்டரோ ஃபால் ஆகாமல் இருந்தது. அதேமாரி ஆம்கோலோட அந்த டெப்த் இருக்குது இல்லையா, ஆம்கோல் ஆழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுக்கும்போது கூட இவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஆம்கோலோட ஆழம் எடுத்து தைச்சிருப்பேன். அடுத்தது கேப் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ப்ளவுஸில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் ஆம்கோல் டைட் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கேப் ஹைட் வந்து அந்த அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவை பயன்படுத்தி தான் நான் கட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா எனக்கு வந்து டீட்டெயில்னு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயிலான வீடியோவை உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இந்த எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். முக்கியமாக 3 இந்த டாட் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சைடில் வந்து எந்த இடத்துலையும் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். ஒன்று வந்து ஆம்கோல் கிட்ட, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் கிட்ட, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கிட்ட. இது எல்லாமே கரெக்டாக ஒரு நேர் கோடாக போட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுது அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த ஆம்கோல் கிட்ட உங்களுக்கு வந்து ப்ளஸ் மாதிரி குறி வரும் இல்லையா, அது வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா போதும், ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்ற அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டிருக்கேன் நான் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பண்ணியிருக்கேன்னா, இவங்களோட ஃபஸ்ட்டு அப்பர் பாடி வந்து எடுக்காமல் அடுத்தது வந்து செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு செஸ்ட்டு லூஸ் வேணுமா இல்லை டைட் வேணுமான்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த செஸ்ட்டு கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு தையல் முன்னாடி பிடிச்சி போட்டிருப்பேன். ஸோ அவங்களும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், அதாவது இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி மெத்தடில் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஃபினிஷிங்கான இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து இதே மெத்தடில் நீங்களும் தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதே மெத்தடில் நீங்களும் தைச்சி பாருங்கள். இந்த அளவுகளை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே தைச்சதுக்கப்புறமா இதெல்லாம் செக் பண்ணுவேன். அதேமாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றையும் நோட் பண்ணி செக் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.